வணக்கம். சனிக்கிழமை, டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி, மங்களகரமான சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். காலை 9:25. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். திதி சதுர்தசி திதி இரவு 11:09. அதன் பிறகு பஞ்சமி திதி. யோகம் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. கரணம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய நல்ல நேரம் என்கிற சுபகோரை காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய கௌரி என்கிற நல்ல சுபகோரை நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று மேல்நோக்கு நாள் மற்றும் இன்றைய ஆலய விசேஷங்களை பார்ப்போம். இன்றைய தினம் பதரி கௌரி விரதம், வர சதுர்த்தி, சதுர்த்தி விரதம் மற்றும் திருவோண விரதம். ஒப்பிலியப்பன் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் இன்று புறப்பாடு மற்றும் மக்களுக்கு எழுந்தருள் காட்சியளிக்கிறார். இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ரங்கமன்னார் மற்றும் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் ஆகிய தலங்களில் பகற்பத்து உற்சவ சேவை. மிலட்டூர் ஸ்ரீ விநாயக பெருமான் பவனி வரும் காட்சி. சாத்தூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமான் வீதி உலா பவனி வரும் காட்சி. ஆழ்வார் திருநகரி நம் ஆழ்வார் ஆண்டாள் திருக்கோலமாய் காட்சியளிக்கிறார். இன்று சதுர்த்தி விரதம் என்பதால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விநாயக பெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்கள் குடும்பம் தொழில் விருத்தி அடையும். இன்று சனிக்கிழமை என்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பெருமாளை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்கள் தொழில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் எந்தெந்த செயல்களை செய்வதற்கு உகந்த நாளாக உள்ளது என்பதை பற்றியும் பார்க்கலாம். இன்றைய தினம் நீங்கள் கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள், விதை விதைப்பதற்கு உகந்த நாள், வழக்குகளை ஆரம்பிப்பதற்கு நல்ல நாள், புதிய ஆடைகளை அணிவதற்கும் இன்று சிறந்த நாள். இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் உங்கள் குடும்பத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது மற்றும் வேலை செய்யும் இடத்தில் இன்று உங்களுக்கு கவனம் தேவை. இன்றைய ராசி பலன்கள். 12 ராசிகளுக்கான பலன்களை பற்றி ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது விரிவாக பார்ப்போம். மேசம் ராசி. மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாக இன்றைய தினத்துல புதிய தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் செயல்பாடுகளில் கவனம் தேவைங்க. உத்தியோக பணிகளில் ஈடுபடக்கூடிய மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எதிர்பார்த்தது போல சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உங்களுக்கு அமையுங்க. அதே போல இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சரியான ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாக இன்று அமைய பெற்று இருக்குங்க. அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மனை மற்றும் வீடு வாங்கும் தொடர்பான எண்ணங்கள் மேசம் ராசிக்காரர்களுக்கு அதிகரிக்குங்க. ஏற்கனவே வாடகை வீட்டில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு புதிய வீடு கட்டுவதற்கான எண்ணங்கள் மேலோங்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் மேசம் ராசி பெண்களுக்கும் மற்றும் மேசம் ராசி அன்பர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. அதே போல ரொம்ப நாட்களை எதிர்பார்த்துட்டு இருந்த அரசு உதவிகளும் இன்றைய தினத்தில் கிடைக்குவதற்கான சூழல் அமைஞ்சு இருக்குங்க. இன்று மேசம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்குங்க. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறங்க. இந்த நீல நிற ஆடையை அணிவதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய நல்ல பலன்கள் அமையுங்க. மேசம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் கவனம் தேவைங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க எண்ணிய எண்ணங்கள் அதிகரிக்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் அவர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. ஆக மொத்தத்துல இன்று தினம் மேசம் ராசிக்காரர்களுக்கு சுகம் நிறைந்த நாளாகவே அமைய பெற்று இருக்குங்க. ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவா நீங்க ஒரு இடத்துல இருந்து உதவி ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த உதவி இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குங்க. அதனால உங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும். அது மூலமா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகுங்க. கல்வியை சார்ந்த விஷயங்களில் இன்றைய தினம் மாணவர்களுக்கு புதுவிதமான மாற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் நாளாக அமைஞ்சு இருக்குங்க. அதே போல ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாள இழுபறியாக இருந்து வந்த செயல்களை இன்றைய தினம் நீங்க செஞ்சு முடிப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு காது தொடர்பான பிரச்சனைகள் அகலுங்க.
அதே போல உங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகளையும் இன்றைய தினத்துல நீங்க வெற்றி கொள்வீங்க. கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு நெருக்கமும் புரிதல்களும் மேலும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்தீங்கன்னா மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா சந்தன நிறங்க. அதனால சந்தன நிற உடைய அணிவதன் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க. இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. மிருகசரீடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் உங்களுக்கு புரிதல்கள் உண்டாகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. ஆக மொத்தத்துல ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நாளாக அமைய பெற்று இருக்குங்க. மிதுனம் ராசி. மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவா இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீங்க எதிலும் முன்கோபம் இன்றி பொறுமையுடன் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல நீங்க வெளிப்பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக விலை உயர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவைங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீங்க நீண்ட நேரம் கண் விழிப்பதன் மூலமாக உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிப்பு உண்டாகுங்க. ஆகையால் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. இன்றைய தினத்தில் உங்களுடைய குடும்பத்தை அனுசரித்து செல்வதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுங்க. மிதுனம் ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் வாக்குறுதி அளிக்கும் போது ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க. அடுத்ததாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாவதை தவிர்க்கலாங்க. இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்குங்க. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறங்க. ஆகையால இன்று இளஞ்சிவப்பு நிறம் உடைய ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாக உள்ளதுங்க. இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. மிருகசரீடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பொறுமை கடைபிடிக்க வேண்டிய நாளாக அமைய பெற்று இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுசரித்து செல்வதன் மூலமாக நல்ல பலன் உண்டாகுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வீண் விவாதங்களை தவிர்ப்பதன் மூலமாக நன்மை உண்டாகுங்க. ஆக மொத்தத்துல மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நிதானம் வேண்டிய நாளாக அமைய பெற்று இருக்குங்க. கடகம் ராசி. கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உங்க மனசுக்குள்ள சில மாற்றங்கள் உண்டாகுங்க. அதே போல நீங்க நினைச்ச செயல்களை செய்வதற்கு உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இன்று இருப்பார்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீங்க தவறிவிட்ட சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. அதே போல கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையாரின் ஒத்துழைப்பு உங்க மனசுக்கு திருப்தியை உண்டாக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உத்தியோக பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் குறையும் நாளாக அமைஞ்சு உள்ளதுங்க. கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகுங்க. அதே போல வியாபார பணியில் ஈடுபடக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் மேன்மையான நாளாகவும் லாபம் உண்டாகும் நாளாகவும் அமைய பெற்று இருக்குங்க. இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்தீங்கன்னா வடமேற்குங்க. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா மயில் நீலங்க. ஆகையால மயில் நீளம் ஆடையை அணிவதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக அமையுங்க. அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் புது மாற்றம் ஏற்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் மேன்மை உண்டாகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. ஆக மொத்தத்துல கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் பெருமை நிறைந்த நாளாகவே அமைய பெற்று இருக்குங்க. சிம்மம் ராசி. சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே சிம்மம் ராசிக்காரர்கள் சொந்த கால நிக்கணும்னு நினைக்கிறவங்க. வியாபார பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு லாபங்களும் அதிகரிக்கும் நாளாக அமைஞ்சிருக்குங்க. அதே போல இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கால்நடைகள் மூலமாக ஆதாயம் உண்டாகுங்க. உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க. அரசு தொடர்பான பணிகளில் நீங்க ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு இருந்த அனுகூலமான பலன்களும் நல்ல சூழலும் இன்றைய தினம் உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சிம்மம் ராசியாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகுங்க. ஆகையால் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. அதே போல சமூக பணிகளில் உங்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும் நாளாக உள்ளதுங்க. இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 1.
அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா பொன்னிறங்க. பொன்னிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு இன்று நன்மைகள் உண்டாகுங்க. இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. மகாம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பு மேம்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது மாற்றம் உண்டாகும் நாளாக அமைஞ்சு இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தத்துல சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் அன்பு நிறைந்த நாளாகவே அமையப்பெற்று இருக்குங்க. கன்னிராசி கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாக நீங்க பணிபுரியும் இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்குவீங்க. அதற்கேற்றாற் போல் செயல்பட்டு உங்களுக்கு நற்பெயரும் பெறுவீங்க. அதே போல கன்னிராசி மாணவ மாணவியருக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு மேல்நிலை கல்வி தொடர்பான தெளிவு உண்டாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் கன்னிராசிக்கார கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்குங்க. அதே போல இன்றைய தினத்தில் உங்களுக்கு மனதில் புதுவிதமான இலக்குகள் பெருக்குவதற்கான சூழல் உள்ளதுங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுபவமான பேச்சுகளின் மூலமாக பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகுங்க. இன்றைய தினம் இணையம் சார்ந்த துறைகளில் சில நுட்பங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் நீங்க செயல்படுவீங்க. இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறங்க. ஆகையால இன்றைய தினம் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு நினைத்தது நிறைவேறுங்க. இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தெளிவு உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இலக்குகள் பிறக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள். ஆக மொத்தம் இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆர்வம் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவா வியாபார பணிகளில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை நீங்க செய்வீங்க. அதே போல உங்களுடைய பழக்க வழக்கங்களில் புது மாற்றம் உண்டாகும் நாளாக அமைஞ்சு இருக்குங்க. அதே போல துலாம் ராசி மாணவ மாணவியருக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு நினைவாற்றல் மேம்படுங்க. விவசாயம் செய்யக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு பணிகளில் முன்னேற்றம் உண்டாகுங்க. இன்று எதிர்பாலின மக்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டாகுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று வழக்கு விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த திருப்பங்கள் ஏற்படுங்க. அதே போல துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று சக ஊழியர்களால் திருப்தியான சூழல் அமையுங்க. தாய்வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் நாளாக இன்று உள்ளதுங்க. இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு சோதனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உள்ளதுங்க. இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் புது மாற்றம் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் அலைச்சல்கள் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சோதனைகள் குறையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவா இன்றைய தினத்துல நீங்க திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். அதே போல இன்றைய தினம் துணையார் வழியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீங்க தைரியமான சில முடிவுகளை எடுப்பீங்க. அதே போல மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் உங்களுக்கு இன்று கிடைக்குங்க. வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு புதிய உத்திகளின் மூலமாக பழைய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு காண்பீங்க. இன்று உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம் நிறங்க. ஆகையால் வெளிர் நீல நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு சிரமங்கள் குறையுங்க. இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது மதிப்பு மேம்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிரமம் விலகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவா இன்றைய தினத்துல உங்க கூட இருப்பவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல நீங்க செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் உங்கள் மீதான நம்பிக்கையில புது மாற்றம் உண்டாகுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுங்க. தடைப்பட்ட சில வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் உங்களுக்கு மந்தமான சூழ்நிலை உண்டாகுங்க.
கடன் தொடர்பான இன்னல்கள் இன்றைய தினம் உங்களுக்கு குறையுங்க. வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் வியாபாரத்தில் உங்களுக்கு ஆதரவான சூழல் அமைஞ்சி உள்ளதுங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்தீங்கன்னா மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மஞ்சள் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு இன்று நன்மைகள் உண்டாகுங்க. இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது மாற்றம் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. பூரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதரவான நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மகரம் ராசி. மகரம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவா வியாபாரம் செய்யக்கூடிய மகரம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்குங்க. அதே போல மற்ற நபர்களை பற்றி பேசுவதற்கு முன்பு மகரம் ராசிக்காரர்கள் அவர்களுடைய தன்மைகளை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் உங்களுடைய மனசை விட்டு பேசுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு தெளிவு ஏற்படுங்க. இன்று அரசு தொடர்பான பணிகளில் சற்று கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சஞ்சலமான சிந்தனைகள் மூலமாக குழப்பங்கள் உண்டாகுங்க. இதை தவிர்ப்பதன் மூலமாக உங்கள் மனதிற்கு நிம்மதி உண்டாகுங்க. இன்றைய தினம் குறுகிய தூரம் பயணங்களின் மூலமாக புது மாற்றம் ஏற்படுங்க. மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான திசை பார்த்தீங்கன்னா தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக நீங்க செய்யும் செயல்களுக்கு இன்று சுபம் உண்டாகுங்க. இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது தெளிவு ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புது மாற்றம் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு சுபம் நிறைந்த நாளாகவே அமையப்பெற்று இருக்குங்க. கும்பம் ராசி. கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவா இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீங்க போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி கொள்வீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள்ல இன்றைய தினம் ஆர்வமின்மை உண்டாகுங்க. வியாபாரம் செய்யக்கூடிய கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபார பணிகளில் கவனத்துடன் செயல்படவும். அதே போல சில கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்று திடீர் பொருள் வரவு சிலருக்கு உண்டாகும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்டு பிறகு நீங்கும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு நாளை பொறுத்தவரையில் நெருக்கடியான சில பிரச்சனைகளும் குறையுங்க. அதே போல எதிர்பார்த்த பயணங்களும் நீங்க செல்வீங்க. இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுடைய கவலைகள் குறையும் நாளாக இன்று அமையுங்க. இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வமின்மை உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வரவு கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரச்சனைகள் குறையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கவலை விலகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மீனம் ராசி. மீனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவா இன்றைய தினத்துல உங்களுக்கு மனதுல புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகுங்க. அது மேலோங்குங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய நாள் உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாளாக உள்ளதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீங்க சிக்கனமாக செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு சேமிப்பு மேம்படுங்க. உழைப்பிற்கேற்ற ஊதியம் மற்றும் உயர்வும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்குங்க. மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கும் நாளாக உள்ளதுங்க. நீங்க எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக புதிய அனுபவம் உங்களுக்கு உண்டாகுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மீனம் ராசிக்காரர்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையுங்க. இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்குங்க. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. பச்சை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு துணிச்சினால எந்த ஒரு செயலையும் நீங்க செஞ்சு முடிப்பீங்க. இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆசைகள் நிறைவேறும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உயர்வான நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரச்சனைகள் குறையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் துணிச்சல் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் பொது பலன்கள் தாங்க. தனிப்பட்ட ஜாதகக்காரர்களுக்கு சிறிதளவு மாறுபடும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.